கள்ளக்குறிச்சியில் 4 நாட்களை கடந்தும் மரண போலம் இன்னும் அடங்கவில்லை. 50க்கும் அதிகமான உயிர்களை குடித்த விஷச்சாராய விற்பனை தொடர்பாக விசாரிக்க வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மோகன்ராஜ், இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலை என்ன? அதேபோல இந்த விஷயத்தில் விசாரணை விவரம் எப்படி இருக்கிறது? செய்தியாளர் பார்வையில் பதிவு செய்யுங்க. பூங்குழலி, கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் நகரின் மைய பகுதியில் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதாவது சின்ன தீப்பொறியாய் விழுந்தது. இவ்வளவு விஷயம் இவ்வளவு வீரியமாக எடுத்து செல்லப்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பா அந்த சின்ன தீப்பொறி அடுத்த சிறிது நேரத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த சின்ன தீப்பொறியானது அடுத்த சிறிது நேரத்துல காட்டு தீ போல பரவினது. அதன் தொடர்ச்சியாக தான் காலை 7 மணி அளவில் முதல் உயிரிழப்பு கருணாபுரம் பகுதியில் ஏற்படுது. இதனை எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னாக்கா 8 மணிக்கு அதே குடும்பத்தில் மற்றொருவர் அதே குடும்பத்தில் உயிரிழந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்துல இதோடு நின்று விடுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில இருந்த நேரத்துல தான் அடுத்த சில மணி நேரத்துல, குறிப்பா அடுத்த 1 மணி நேரத்திலேன்னு சொல்லலாம், அடுத்தடுத்த உயிரிழப்புகள். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸ், இந்த கள்ளக்குறிச்சி நகர் பகுதி முழுவதுமே ஆம்புலன்ஸ் சைரன் ஒளியாக ஒலித்த அந்த பரபரப்பு இன்னும் அந்த மக்கள் மத்தியில அந்த காது ஒளியில கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றத நம்மளால பல பேர்கிட்ட கேட்க முடியுது. அந்த மாதிரி இந்த சம்பவம் மாறுச்சு. முதல்ல 2 பேர் அப்படின்னு எண்ணினாங்க. அதுக்கடுத்து மருத்துவமனைக்கு அடுத்தடுத்து சிகிச்சைக்காக வந்த ஒரு சிலர் உயிரிழப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் முதல்ல இருந்துச்சு. ஆனா விஷயம் இவ்வளவு பெருசாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்ட விஷசாராயம் குடித்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து இந்த உயிரிழப்போட எண்ணிக்கை 0.5% கடந்து 55 அப்படிங்கிற அளவுக்கு எட்டியிருக்கு. இந்த விஷயத்துல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னாக்கா, கள்ளசாராய விற்பனை கருணாபுரம் பகுதி, அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்கவங்க எல்லாம் இந்த கள்ளசாராயத்தை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க, விஷசாராயத்தை அருந்திருக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த பகுதி மக்களோட வாழ்வியல் சூழல் ஒண்ணு, 2வது அவர்களோட பொருளாதார நிலைமை, 3வது போதிய விழிப்புணர்வின்மை. இது 3 தான் முக்கிய காரணமா இருக்குது. கள்ளசாராயம் குடிக்க கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம். தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி தொழில, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறைந்த வருவாயில குறைந்த விலைக்கு இந்த மது, போதை ஏற்றக்கூடிய இந்த திரவம் கிடைக்குது அப்படிங்கறதுனால அதை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. ஆனா இது விஷமா ஒரு நாளைக்கு மாறும் அப்படிங்கறத அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் விழிப்புணர்வின்மை அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியா விஷசாராயம், கள்ளச்சாராயம் குடிக்க கூடாது அப்படிங்கிறது பரவலாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்ட போதிலும் கூட இந்த மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்து இவங்க ஒரு அலட்சியமா இருந்திருக்கிறாங்க. காவல்துறையை பத்தி குறிப்பிடணும் அப்படின்னாக்கா, காவல் நிலையத்துக்கு அருகாமையிலேயே இருக்கு. காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. ஆனா காவல்துறையினர் மூலமா தான் இந்த ஒத்துழைப்போடு காவல்துறைக்கு தெரிந்தேதான் இந்த பகுதியில கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு தான் தொடர்ச்சியா அந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு பெண்களும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. அதுல விற்பனை வாங்கி குடித்தவர்களோட இந்த 3 விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, விற்பனை செய்தவர்கள், அதற்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கான 3 விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கள்ளச்சாராய விற்பனை ஒரு குற்றம், அதே போல ஊழல், லஞ்சம், இது போன்ற விஷயங்களை தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு 55 உயிர்கள் பறிபோனது மட்டும் இல்லாம அந்த குடும்பமே இன்னைக்கு நிலை குலைந்து பல குழந்தைகள் நடுத்தருவில் நிற்கக்கூடிய நிலைமைய கடந்த 3 நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 78 மணி நேரத்தை கடந்திருக்கு இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சு. ஆனா இன்னமும் ஓய்ந்த பாடில்லை அப்படிங்கிற நிலைமை தான் நிலவிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் இந்த விவகாரத்துல காவல்துறை, சிபிசிஐடி அதோட நடவடிக்கையும் கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா முதல் குற்றவாளிகளாக 3 பேர் முதல்ல கைது செய்யப்படுறாங்க. அதாவது இந்த சாராய விற்பனையில் நேரடியாக ஈடுபட்ட கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜின் தம்பி தாமோதரன், இவங்க 3 பேரை கைது பண்றாங்க. இந்த கைது நடவடிக்கையும் அடுத்தடுத்து தொடர்ந்த வண்ணமே இருக்கு. இதுவரைக்கும் 8 பேரை சிபிசிஐடி கைது பண்ணியிருக்கிறாங்க. வடக்கு மண்டலத்துல மட்டும் இந்த சாராய விற்பனையில ஈடுபட்டதாக மறைமுகமாக, அதாவது இந்த சம்பவத்தில் தொடர்பு இல்லை அப்படின்னாலுமே சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக 800க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்துல இந்த மெத்தனால் இவர்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த சிபிசிஐடி போலீசார் மிக தீவிரமா விசாரணை பண்ணதுல பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவர்களுக்கு எங்கிருந்து மெத்தனால் வழங்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா இவங்களுக்கு போதிய படிப்பறிவு இல்ல. மெத்தனால் அப்படிங்கிற அந்த திரவம் என்ன மாதிரியான விஷத்தன்மை கொண்டது அப்படிங்கிறது தெரியலனாலும் இவர்களுக்கு அந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜுக்கு மெத்தனாலை வழங்கியது யார்,
அப்படிங்கிற விஷயத்துல கிட்டத்தட்ட 17 பேர்கிட்ட இதுவரைக்கும் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம், முதன்முறையாக சிபிசிஐடி ஒரு வழக்கை கொலை வழக்கா பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. எனவே நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தீவிரமாக எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிகிச்சை பெற்று வரவங்க, ஏற்கனவே உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீரும் கம்பளியுமாக அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மரண ஓலமே இன்னும் அடங்கல அப்படிங்கும் போது கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரவங்க, அவர்களது உறவினர்களும் அடுத்து என்ன நேருமோ அப்படிங்கிற காத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரே ஒரு சின்ன ஆறுதல் தரக்கூடிய விஷயம், இன்னைக்கு காலையில கள்ளக்குறிச்சி மருத்துவமனையோட டீன் திரு நேரு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரவங்க ஓரளவுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்து வராங்க, அவர்கள் உடல்நிலை தேறி வருது. 5 பேர் வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்க. இப்ப அவர்கள 3 பேருக்கு அந்த வென்டிலேட்டர் உதவி எடுக்கப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு சீராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது இந்த விஷயம் சற்றே ஆறுதல் தரக்கூடியதாக இருக்குது. சேலம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 31 பேர் சிகிச்சையில இருக்காங்க. அவர்களில 7 பேரோட உடல்நிலை இப்போ வரைக்கும் கவலைக்கிடமா தான் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க ஐசியு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்புல அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. அவங்களோட உடல்நிலையும் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக கடந்த இந்த 3 நாட்களாக கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு, அன்று கேட்ட அந்த சைரன் அலறல் சத்தம், அதன் பிறகாக ஒலித்த மரண ஓலங்கள், தற்பொழுது கண்ணீர் மல்க காத்திருக்கும் மக்கள் என இந்த விஷயம் எப்போது முடிவுக்கு வரும், இந்த மரண எண்ணிக்கை எப்போது நிற்கும் அப்படிங்கறதா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து அரசு மருத்துவ குழுவினர் மேற்கொண்டு இருக்காங்க. இதுல மற்றொரு விஷயமா பார்க்கப்பட வேண்டியது, நேரடியாக விஷசாராயம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்தவர்கள் ஒருபுறம், சிகிச்சைக்கு வராமலேயே வீட்டிலேயே தங்கி இருக்கவங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு அச்சத்துல மருத்துவமனைக்கு வராம அந்த விஷசாராயத்தை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் குடிச்சிட்டு வீட்டிலேயே பதுங்கி இருந்திருக்கிறாங்க. அவர்களையும் கண்டறிந்து அவர்களை மீட்பதற்கான முயற்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எடுத்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக அவ்வாறாக கடந்த 2 நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா மருத்துவ குழுவினர் மூலமாக 55 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் எப்போது இந்த மரண எண்ணிக்கை நிற்கும் அப்படிங்கறதா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.